டெல்லியில ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ மூலமா இன்னைக்கு நாடே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. என்ன சம்பவம்னா, பாஜக கட்சியினாலே ஊழல் நிறைந்த கட்சியாகவும், அடியாட்கள் நிறைந்த ஒரு கட்சியாகவும், கடந்த தேர்தல நம்ம பார்த்தோம்னா, பாஜக கட்சியினாலே குளறுபடியை பயன்படுத்தி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா, ஒரு புரியாத ஒரு புதிர் என்ன மாரி குளறுபடிய அந்த கட்சி பயன்படுத்தி ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அப்போ கர்நாடகா தொகுதியில காங்கிரஸ் தான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல போய்க்கிட்டு இருந்த ஒரு நேரம், அந்த இடத்துல பாஜகன்னு வாக்குகள் அதிகமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல ராகுல் காந்திக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் லிஸ்ட்ட செக் பண்ணி பார்க்குறாரு. அங்க தான் ஒரு உண்மை வெளியாகுது. இருக்கக்கூடிய கர்நாடகா தொகுதியில மொத்தம் 28 தொகுதியில, அது மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு 10லேருந்து 12 தொகுதி வரைக்கும் பாஜக குளறுபடிய பயன்படுத்தி தான் அந்த இடத்துல ஜெயிச்சு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன மாரி குளறுபடின்னா, ஒரு வீடு, ஒரு சிங்கிள் வீடு, தனி பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்ல 80 பேர் வரைக்கும் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இது கர்நாடகம் மட்டும் தான் விதிவிலக்கு இல்ல. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதே ஒரு நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவிஎம் மிஷினும், தேர்தல் ஆணையத்தையும் கையில வச்சுக்கிட்டு பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆளுமை செஞ்சுகிட்டு இருக்கு பாஜக. பாஜகல இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகி யார் யார் அப்படின்னா, ரவுடிசம் பண்றவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள ஒரு வாக்கு வங்கியா வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாஜக ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க? இவிஎம் மிஷின்ல நம்ம ஹேக் பண்ண முடியாது. எந்த ஒரு குளறுபடியும் நடக்காதுன்னு தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா, எலான் மாஸ்க் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும். அதில் பதிவாகக்கூடிய வாக்குகளை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது எலான் மாஸ்கோட கருத்து. அப்போது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. அதில் குளறுபடி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம். யாரை நம்புறது? படித்து ஒரு மேல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறதா, இல்லாமல் தேர்தல் ஆணையம் சொல்கிறத நம்புறதா? இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபரா எலான் மாஸ்க் இருக்காரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்து உண்மையான தகவலா இருக்கும். அப்போ இவிஎம் மிஷின்ல கண்டிப்பா நம்மளால ஹேக் பண்ண முடியும். அப்போ இதே மாரி சூழ்ச்சிகள பயன்படுத்தி தான் பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆளுமை செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப அடுத்து நம்ம தமிழ்நாட்ட பார்க்கலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்லயும் வடக்கன்லேருந்து வரக்கூடிய மக்கள தமிழ் பட்டியலை இணைச்சி, அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு குளறுபடியை ஏற்படுத்துறதுக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பிற கட்சிகளாக இருக்கட்டும், அதை தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும். இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு பிறகு அப்போ தமிழ்நாடு முழுக்க வடக்கன்ஸோட ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண் உட்பட பார்க்க முடியும். அப்போ அவங்க எல்லாமே ஒரு ஓட் பேங்காக உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு செலுத்துவாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக நிச்சயமாக ஏடிஎம்கே, டிஎம்கே இன்ன பிற கட்சிகள் இருக்காது. கண்டிப்பாக பாஜகவாக தான் இருக்கும். ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டை ஆளுமை செஞ்சால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பேராபத்தா முடியும் அப்படிங்கிறது வடநாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு வச்சு நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல மொழி பிரச்சனை, இன பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவா இருக்கு. அப்போ பாஜகவோட எண்ணம் ஒரு 70 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் உள்ள நம்ம தமிழ்நாடு பட்டியலோட இணைஞ்சா, இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில தமிழ்நாடு பேராபத்த சந்திக்கும் அப்படிங்கிறது நம்மளால மறுக்கவே முடியாது. அப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சரியான முறையில வாக்காளர் லிஸ்ட்ட நம்ம பயன்படுத்தணும். வாக்காளர் லிஸ்ட்ட முறையா இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. இதில கோட்டை விட்டீங்கன்னா, கண்டிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி ஆளும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்ட காணொளி மாரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில திமுக இல்ல அதிமுக தரப்புலேருந்து ஒரு வீடியோ வெளியிடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அப்போ வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ற மாரி, அப்போ இங்க இருக்கக்கூடிய 70 லட்ச வாக்காளர்கள், அதாவது வடக்கன்ஸ உள்ள விடாம அவங்களுக்கான உரிமை எங்கே வாக்கு செலுத்துகிறாங்களோ அதை நோக்கி அவங்கள நம்ம போக வைக்கணும். ஒருவேளை தமிழ்நாட்டில் இணைஞ்சு அவங்க வாக்கு செலுத்தி ஒருவேளை பிஜேபி இந்த நம்ம மாநிலத்தை ஆண்டாங்கன்னா இது எல்லாருக்குமே ஒரு ஆபத்தாக முடியும். வருமுன் காப்பது சிறந்தது. ஸோ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு கவனம் செலுத்தணும். தமிழ்நாடு லிஸ்ட்டை சரியான முறையில் மேற்கோள் காட்டி வடக்கன்ஸை அவங்க நாட்டில் அவங்க ஊரில் போய் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு பேரு ஆபத்தை சந்திக்கும்.